இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா சேலம் போயிட்டுருக்கோம். சேலம் எதுக்குன்னா ஒரு மூவி பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு படம் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இதை தாண்டி இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா பயோஸ்கோப். இந்த படம் வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சங்ககிரி ராஜ்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. போச்சுடா கணேசா, நான் எப்படித்தான் இந்த படத்தை எடுப்பனோ கணேசா. அவர் பார்த்தீங்கன்னா அது முன்னாடி வெங்காயம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுவும் படம் சூப்பரான படம். நல்லா ஓரளவுக்கு வெளியே தெரியலனாலுமே அந்த படம் நல்லா மக்கள் மத்தியில் நிறைய பார்த்துருக்காங்க. அந்த படம் நல்லா இருக்கும். கமர்ஷியலாக நல்லா ரீச் ஆகல அப்படின்னாலுமே நல்ல ஒரு பேர் எடுத்த படம். நிறைய பேருக்கு நிறைய டைரக்டருக்கு எல்லாம் பிடிச்ச படம் அந்த படம். நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த படம் அந்த படம் வெங்காயங்கிற படம். அது ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயோஸ்கோப் படம் வந்து எடுத்திருக்காங்க. நாங்கள் ட்ரெய்லர் பார்த்தோம். கிராமத்தில் வந்து ஒரு படம் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுறாரு. அவர் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களே வச்சு படம் எடுக்கிறாங்க. அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து வில்லேஜில் இருக்கிற தலைவர்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது, ஏதோ ரீசன்னால அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தடுக்க பார்க்குறாங்க. அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக பர்டிகுலராக நாங்கள் ஏன் இந்த படத்தை வந்து மெயினாக ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, எங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வந்து இந்த படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முரளி கணேஷ். அவர்கிட்ட நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து அவர்கிட்ட நிறைய விஷயம் பிடிக்கும். நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. ஃபோட்டோகிராஃபியில் எப்படி பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கணும், ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகணும், ஒரு படத்துலையாச்சும் நம்ம நடிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கனவோட வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கனவோட இருந்தவர் தான் இவரும். ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு இது. அந்த மாதிரி சில வாய்ப்புகள்லாம் கிடைச்சி அதில் கொஞ்சம் அந்த படத்தில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஆமாம், அதுக்காக தான் நான் மெயினாக அந்த படத்தை பார்க்கறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து தேட்டருக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு படம் எப்படி இருக்குது, ஆல்ரெடி கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம். நாங்கள் 2 பேரும் போக கிடையாது, 7-8 பேர் நாங்கள் போயிட்டுருக்கோம். எல்லாம் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் என்னத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, பேசாம ஒரு படமா எடுத்து வெளியிட்டுருக்காங்க. இனிமே பேப்பர்ல பட்டம் செஞ்சு விடுற மாதிரி சாதாரணமா சொல்ற. அதுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு மேல. 1 கோடி ரூபாயா? படம் எப்படி இருந்தது சொல்லுங்க. படத்தில் வந்து கதையெல்லாம் அருமையாக இருந்துச்சு. உண்மையாலுமே திரைக்கதையெல்லாம் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அந்த ஒரு படத்தை வந்து அவங்க எப்படி எடுத்தாங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருந்தாங்க. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஒரு டேரக்டர் இந்த அளவுக்கு எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காருங்கிறத நல்லா ரியலாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே எனக்குலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம். பெரியவங்களை வச்சு எப்படியெல்லாம் அதுக்கு இப்படிலாம் யோசிச்சு எடுத்துருக்காங்க பார்த்தியா. பழைய இதெல்லாம் வந்து நல்ல ஒரு இதுதான். நம்ம எல்லாமே பாட்டு நல்லாவே நடிச்சது, ரியலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்கள வச்சு அது படம் எடுத்து அது எப்படி சொல்கிறது, ஒரு வெயிலில் கூட்டு போயிட்டு அங்கே நிற்க வச்சு எடுக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் அந்த டைலாக் வந்து எனக்கு போட்டியில செவிச்சமா தோத்தமாங்கிறது வேடிக்கை பார்க்கறே முடிவு பண்ணக்கூடாது. போட்டியில கலந்துக்கிட்டோம் தான் முடிவு பண்ண. அந்த மாதிரி தான் இது வந்து அந்த டேரக்டருக்குமே பொருந்தும். அந்த கதை வந்து நம்ம சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு அவர் தான் முடிவு பண்ணோம். அதனால தான் இந்த படத்தை வந்து அவ்வளோ கஷ்டத்துலையும் அவர் எடுத்துருக்கிறாரு. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் அருமையாக இருந்தது. இந்த மாதிரி வந்து மேக்கிங் இருக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும். ஒரு 10 நிமிஷத்துல போர் அடிச்ச மாதிரி ஆயிடும். ஆமாம், இந்த அளவுக்கு மேக்கிங் இருந்துமே திரைக்கதையை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. மேலுமே அது அடுத்தது என்னன்னா நமக்கே தோணுது, அடுத்து என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண போறாங்க. எனக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டு தான் இருந்துச்சு. ஒரு சில இடம் கெஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு சில இடம் நல்லா ஒரு ஆர்வமா இருந்தது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போனுச்சு. அடுத்து என்னென்ன பண்ணோம், எனக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப இதாகவே இருந்துச்சு. மேலுமே அதுதான் ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக கொண்டு போனது தான் மேலுமே நல்ல இதுதான். கிளைமேக்ஸ் எல்லாம் மேலுமே வேற லெவலில் நம்ம ஏன்னா படம் இங்கெங்கே போகுதுங்கிறதுலாம் வந்து கிளைமாக்ஸில் நல்லாவே ஓரளவுக்கு புரிய வச்சுட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடிச்சு யாரோ பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கிளைமாக்ஸ் தெளிவாக புரிய வச்சுட்டாங்க. ஆமாம், எதுக்காக பிடிச்சிட்டு போனாங்க, எப்படி ஏமாத்தினாவன் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருந்தது. எனக்கு காமெடினா எது தெரியுமா, போ வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் அவன் காலத்துக்கு அப்படி போடியா அப்படின்ட்டு காலத்துக்கு சேர் மேலே வச்சான் பார்த்தீங்களா. ஆமா, எனக்கு அது ஆமா, ஏன்னா
நான் வந்து அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஆனா நம்ம போற தியேட்டர்ல கண்டிப்பா அந்த மாதிரி அப்படி உட்கார்றானுங்க. ஆமா பாத்துருக்கேன். நான் நிறைய தியேட்டர்ல அந்த மாதிரி பார்த்துருக்கிறேன். அது அப்படியே எப்படி சொல்றது, இந்த கேள்விக்கு பதில் சொல்றான்னு காலத்துக்கு மேல போடுவான். முன்னாடி சேர் மேல வைப்பாம இருங்க. என்னடா சரியான காமெடி அது. இதெல்லாம் இப்படி யதார்த்தம்னால யதார்த்தம், இப்படி கூட யதார்த்தமா எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆமா ஆமா நல்லா இருந்தது. ஓகே, படம் நல்லா இருக்கு, போய் பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் படம் ஒர்த்து தான். ஒரு படத்துக்கு என்ன இம்பேக்ட், அந்த ஸ்டோரி என்ன சொல்ல வராங்களோ அது நல்லாவே சொல்லியிருக்காங்க. நீங்களும் போய் பாருங்கள், டைம் இருக்கும்போது போய் தேட்டரில் போய் பாருங்கள். ஃபேமிலியும் பார்க்கலாம், ஃபேமிலிக்கான படம் தான் அது. நீங்களாக போய் பார்க்கணும் இல்லை, ஃபேமிலிக்கான படம் தான் அது. ஸோ முக்கியமாக என்னென்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படின்னா, இது இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு மத்தியில் எது எனக்கு கிடைச்சாலும் நான் என்னால் பண்ண முடியும், இருக்கிறத வச்சு நான் எதுவும் பண்ணி காட்டுவேன் அப்படின்ட்டு அந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு டைரக்டர் நினச்சிருக்காரு இல்லையா. அதனால தான் அந்த படம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. பாருங்கள், நல்லாயிருக்கு.